கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைத்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கு சார். சொல்லுங்க சார். தமிழக அமைச்சரவை பட்டியல் வெளியாகி இருக்கு சார். இதுல விசிகாவுக்கும் IUMLக்கும் இன்னும் 2 நாட்களுக்குள் அமைச்சரவை ஒதுக்கப்படும் அப்படின்ற ஒரு புரிதலும் சொல்லப்படுது சார். நீங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இவர்களினுடைய இந்த ஆரம்ப கட்டத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஆரம்பம் நல்லபடியாக நடக்கட்டும் என்று வாழ்த்துவது தான் மரபும் நாகரிகம் இல்லையா? யார் ஆட்சி அமைத்தாலும் அந்த ஆட்சி நல்லபடியாக நடக்கட்டும், மக்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கட்டும் என்று வாழ்த்துவதும் எதிர்பார்ப்பதும் தான் நியாயமாக இருக்கும். இப்போது இந்த ஆட்சியில் 4 பெண்கள் அமைச்சர்கள் வந்திருக்காங்க. 7 பேர் பட்டியல் சமூகத்திலேருந்து வந்திருக்காங்க. 5 பேர் பறையர் சமூகம், ஒருத்தர் தேவேந்திர குல வேளாளர், ஒருவர் அருந்ததியர், அதெல்லாம் வந்திருக்காங்க. அதில் கணக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா காங்கிரஸிலிருந்து 2 பேர் வந்திருக்காங்க. அது எதிர்பார்க்கப்பட்ட விஷயந்தான். அதுலேயும் ஒருத்தர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அருந்ததியர். இப்படி பார்த்தீங்கன்னா 19 மாவட்டங்கள்லேருந்து யாருமே அமைச்சராக இல்லை என்பது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் இப்படி அதே சமயம் சாதி ரீதியாக பார்க்க போனால் அநேகமாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சாதிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டு விட்டது. நம்ம சாதி வாரியாக அதை போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. எல்லா சாதி இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியல் இல்லை அப்படிங்கும்போது ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாவட்டங்களில் கொடுக்கலைங்கிறத நம்ம விமர்சனமாக சொல்கிறத விட அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 மாவட்டங்களில் அவங்க ஒரு சீட்டு கூட பெறவில்லை தாவேக்கா. இது ஏதோ தாவேக்கா மீது நாம் குறைபாடு சொல்கிறோன்னு இல்லை. 9 மாவட்டங்களில் திமுக ஒரு சீட்டு கூட பெறவில்லை. இதே மாதிரி வேறு 8 மாவட்டங்களில் அதிமுக ஒரு சீட்டு கூட பெறவில்லை. இந்த தடவை நடந்த 2026 தேர்தல் சற்று விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் அதனுடைய முடிவுகள் இருந்தன. அவங்க கள அரசியலில் திமுகவும் அதிமுகவும் வழக்கமாக கன்வென்ஷனல்னு சொல்லுவாங்க. பாரம்பரியமாக எப்படி மரபுப்படி அந்த மாதிரி ஒரு தேர்தல் அரசியலை அவர்கள் கையாண்டார்கள். ஆனால் விஜய் அவர்களுடைய தாவேகா வித்தியாசமாக ரீல்ஸ், அதாவது இன்ஸ்டாகிராம், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூட சொன்னார், இது இன்ஸ்டாகிராம் அரசு, ரொம்ப நாள் தாங்காது, எப்போ வேணாலும் விழுந்துடும், தேர்தலுக்கு தயாராக இருங்கள்லாம் சொன்னார். அது அவருடைய கருத்து. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்படி அந்த ரீல்ஸ் ஒரு நாளைக்கு 2000-3000 ரீல்ஸை போட்டு அதை வெளிநாட்டில் இருந்தெல்லாம் அதை அப்லோடு பண்ணி ஏதோ ரூட்டோ ஏதோ ஒரு கம்பெனி மூலமாக பண்ணி, அது யார் மூலம் பண்ணால் அது பேர் விசேஷம். அது இந்த மாதிரி விஷயங்களில் கூட இருக்கிறவங்கலாம் அவர்களுடைய ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது என்பார்கள். ஏன்னா அதுக்குள்ளே போனால் அது எவ்வளவு நாற்றம் வீசும். நாற்றம்னா நான் ஏதோ துர்நாற்றம் சொல்கிறேன். நாற்றம்னா தமிழில் வாசனைன்னு அர்த்தம். அதோடைய நாற்றம் எப்படி இருக்கும் என்பது நமக்கு பொதுவாக நான் சொல்கிறதுக்கு எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக. ஒவ்வொருத்தர் பின்னணியும் போய் பார்த்தா சில பேருடைய பின்னணி போட்டுதற்குரியதாக இருக்கும், சில பேருடைய பின்னணி வித்தியாசமாக இருக்கும். நம்ம அப்படியெல்லாம் விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்காக அப்படி போகணுங்கிற அவசியம் இல்லை. இது வரும்போது சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா 7 பேர், ஏன்னா சென்னையில் அதிகப்படியாக ஜெயித்திருக்கிறார். 16 இல்லை 14 என்னமோ ஜெயிச்சிருக்காங்க. அப்போ 7 பேர் கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டையில் 1, நாமக்கல்லில் 3, சேலத்தில் 1, காஞ்சியில் 1, சிவகங்கையில் 1, ஈரோட்டில் 2, ராமநாதபுரத்தில் 1, கோவையில் 2, திருப்பூரில் 1, ஆக மொத்தம் கொங்குல பார்த்தீங்கன்னாலே 5, அப்புறம் தூத்துக்குடியில் 2, செங்கல்பட்டில் 1, மதுரையில் 1, அதுக்கப்புறம் காங்கிரஸ் சேர்ந்தவர் கொடுத்துருக்காங்க, அது தனி. அப்புறம் ராணிப்பேட்டையில் 1, விருதுநகரில் 2 பேருமே பெண்கள். அதுக்கப்புறம் திருச்சியில் 1, கடலூரில் 1, தஞ்சாவூரில் 1. நாம் சொல்லுது மாவட்டம், அது கும்போணத்தில் வந்திருக்கு. ரைட். இப்படி வந்தபோது 19 மாவட்டங்களில் வரல அப்படிங்கும்போது அதற்கு காரணம் அந்த மாவட்டங்களை ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் ஒதுக்கி இருப்பார்கள் நம்ம நினைக்கல. அந்த மாவட்டங்களிலிருந்து 8 மாவட்டங்களில் அவங்க வெற்றியே ஒருத்தர் கூட வரலன்னா அப்புறம் யாரை அமைச்சராக்குறது? பாக்கி 11 மாவட்டங்களில்
ஏன் ஆக்கலை அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை அங்கே தான் வந்து லேதான ஒரு விமர்சனம் நாம் வைக்க வேண்டியிருக்கிறது. இப்போ சென்னையிலேருந்து 7 பேர் கொடுத்ததுக்கு பதிலாக 2 பேரோ 3 பேரோ கொடுத்துட்டு ஒரு 4 பேர் அந்த மாவட்டங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். ஆமாம், நீங்கள் அந்த மாவட்டத்திலேருந்து உங்களுக்கு வந்து யாருமே எம்எல்ஏ இல்லை என்றால் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ அந்த 8 மாவட்டங்களில் நீங்கள் யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லைன்னா பாக்கி 11 மாவட்டங்களில் யாரோ ஒருத்தரோ 2 பேரோ இருக்காங்க. ஏன் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடாது? ஏன் அதை சொல்கிறோன்னா, அந்தந்த மாவட்டத்திலிருந்து ஒரு பிரதிநிதி இருந்தால்தான் அந்த மாவட்டத்திற்கான செஞ்சிருவாரா? திமுக அதிமுகலாம் அப்படி தான் செஞ்சாங்களா? என்ன செஞ்சாங்களா செஞ்சுக்கிட்டாங்களா? அவர்களுக்கு பலன் வந்து மக்களுக்கா, தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சர் ஆனவர்களுக்கா? அதாவது கலைஞர் ஐயா இருக்கும்போது அதாவது நான் பணியாற்றுவதே மக்களுக்காக நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார். எல்லாரும் வந்து அது ஒரு பெரிய அப்படியே இன்னும் வந்து பார்த்து அண்ணாந்து பார்த்து அதெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, மக்களுக்காக அப்படின்னு. அப்புறம் தான் ரொம்ப நாள் கழித்து தான் புரிஞ்சது, ரொம்ப வருஷம் கழிச்சு தான், அவருடைய மக்களுக்காக. அவங்க குடும்பம், கிளை குடும்பம் 1, 2, அப்புறம் அந்த பக்கம் இவங்க சேனல் வச்சுருக்கிற 3, இப்படி அந்த குடும்பம், அப்புறம் வந்து மதுரை குடும்பம், அதில் சென்னை குடும்பம், அதுக்குள்ளே தகராறு. ஆக இது கம்ப்ளீட்டாக ஒரு குடும்பமாக இருந்தது. அவர் மக்கள்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம ஏதோ தமிழ்நாட்டு மக்கள்னு தப்பாக நினச்சது நம்ம தவறு தான். இது நம் குற்றம். அவர் சரியாகத்தான் பேசியிருக்கிறார். அந்த மாதிரி நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, மாவட்டங்களிலிருந்து பிரதிநிதிகள் வந்தால் அந்த மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகள் சரியாக தெரியும். கண்டிப்பாக நல்ல மாவட்ட செயலாளர் இருப்பார், அவர் சொல்லுவாருன்னு நம்ம எதிர்பார்ப்போம். இருந்தாலும் இது ஒரு குறைபாடாக தெரிகிறது. குறை சொல்லணுமேங்கிறதுக்காக நம்ம சொல்லலை. இதை இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ சென்னையிலேருந்து 7 பேர் வந்ததுக்கு பதிலாக ஒரு 2 பேரோ 3 பேரோ கொடுத்துட்டு மிச்ச நாளை வேறு எங்கேயா கொடுத்துருக்கலாம். கொங்கில் 5 பேர் கொடுத்ததுக்கு 3 பேர் கொடுத்துட்டு 2 வேறு எங்கேயா கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி இப்போ விருதுநகர்லேயே வந்து மாவட்டத்துக்கு 2 பேர் கொடுத்துருக்க, 2 பெண்கள், ஒருத்தர் கொடுத்துட்டு அந்த 1 வேறு எங்கேயா கொடுத்துருக்கலாம். இப்படி கொடுத்திருந்தால் அநேகமாக ஒரு 3/4 மாவட்டங்களுக்காவது, இந்த 8 மாவட்டங்களில் வெற்றி பெற முடியாத அந்த மாவட்டங்களை தவிர மற்றவங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அது எதனால் கொடுக்கலன்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சார், இன்னொரு கேள்வி இருக்குது சார். அதாவது ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்த VS பாபு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் அவருக்கு கொடுக்கல. ஆனால் வந்து காரைக்குடியில் சீமான் அவர்களை தோற்கடித்த டாக்டர் பிரபு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இதில் வேறு ஏதாவது ஒரு உள்நோக்கம், அரசியல் பின்னணி இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? அரசியல் பின்னணி அப்படின்னு நான் அப்படி எடுத்துக்கல. சீமானை தோற்கடித்ததை விட சீமான் வந்து ஒரு கட்சி தலைவர். நான் சீமானை அதை குறைத்து மதிப்பிடுவதற்காக அதை சொல்லலை. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுகவை அதை விட மிகப்பெரிய கட்சி திமுக, முன்னாள் முதல்வர். இல்லை அது மட்டும் இல்லை, கட்சியே 1949 வந்த கட்சி. 51 ஒரு 25 76 வருஷம் ஆச்சு. 76 77 வருஷம். அந்த கட்சியினுடைய அதுவும் வாரிசு அரசியல், மாமன்னர், மன்னர், மன்னவர், சின்னவர், அப்படி வரிசையாக வரா மாதிரி அது ஒரு சிட்டிங் முதலமைச்சர், பதவியில் இருக்கும் முதலமைச்சர். கண்டிப்பாக. ஸோ அவரை தோற்கடித்த அப்படிங்கும்போது அதுக்கான முக்கியத்துவம் வருகிறது. இப்போ கோவையில் வந்து வானதி சீனிவாசன் அவர்களை தோற்கடித்தவருக்கு அமைச்சர் கொடுத்துருக்காங்க. எல் முருகன் அவர்களை தோற்கடித்தவங்களுக்கும் அமைச்சர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கொடுத்தபோது அதே மாதிரி தான், அதாவது முக்கியமான பிரபலங்களை தோற்கடித்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் சீமான் ஒரு கட்சி தலைவர், கருத்தியல் ரீதியான ஒரு கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் ஸ்டார் கேண்டிடேட், அவரை தோற்கடித்தவர். இதே மாதிரி தான் வானதி சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் ஒரு ஸ்டார் கேண்டிடேட். இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அது அநேகமாக நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. VS பாபுக்கு அப்படின்னா கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறதில்ல. ஏன்னா வலைதளங்களில் VS பாபுவின் பின்னணிகள் மிகவும் வந்து வைரலாக போய்விட்டன. அவர் ஒரு காலத்தில் திமுகலே இருந்து அப்புறம் அந்த சேகர் பாபுவுடன் சண்டை போட்டு அவர் தாதாவாக இருந்தார் VS பாபு. அவர் நிறைய வந்து கந்து வட்டியெலாம் விட்டுட்டு இதெல்லாம் வலைதளங்களில் வந்தது. அதோடைய உண்மைத்தன்மையெல்லாம் வந்து நம்ம ஒன்றொன்றும்
உறுதிப்படுத்தணும்னா மீடியாவில் வந்து கண்டிப்பா. எதுவுமே நடக்காது, நீங்கள் மீடியாவே நடத்த முடியாது. அந்த வகையில் அவர் வந்து கந்து வட்டி வாங்கினார், கந்தல் அது என்ன தண்டல் வசூல் பண்ணார். கந்து வட்டி தரலைன்னா வந்து இப்போ உங்கள் வீட்டு பெண்களை அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டார், போனார் வந்தார்னு பாதிக்கப்பட்ட ஒரு சிலர்கள் வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டோம், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக செய்திகள் வந்தன. செய்திகளுடைய அதை உறுதிப்படுத்துவது நமது வேலையே இல்லை. எல்லாமே வந்து சாத்தியமும் அல்ல. வாட்ஸ்அப்பில் வர எல்லாமே நீங்கள் ஃபேக்ட் செக்கு போட்டு அதை கண்டுபிடிச்சி, அதுவும் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஃபேக்ட் செக்கில் போட்டாலும் வராது, என்னைக்கோ நடந்தது. அப்போது விஎஸ் பாபுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்தால் அது வந்து ஒரு கெட்ட பெயர் ஏற்படும் ஆட்சிக்கு என்பதால் தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கணிப்பு, கருத்து. அதனால் அது அவர் டிகே பிரபு இவரை ஜெயிச்சார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த இப்போது நம்ம சொல்கிறோம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த 7 பேர், அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நாயுடு 2 பேர் கொடுத்துருக்காங்க, முக்குளத்தோர் 3 பேர். அப்படி பார்க்கும்போது டிகே பிரபு முக்குளத்தோரில் வராரு. முக்குளத்தோரில் கொடுக்க வேண்டியதில் ஒரு இளைஞர், படித்த இளைஞர் அப்படிங்கிற இதில் அவர் கொடுத்துருக்கலாம். காரைக்குடியில் ஜெயிச்சாருன்றது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு கூடுதல் காரணம், முக்குளத்தோரில் கொடுக்கணும் போது எத்தனை பேர் முக்குளத்தோரில் ஜெயிச்சிருக்காங்களோ அதில் தானே எடுக்க முடியும். அதில் ஏதோ ஒன்று ஒரு படிப்பு தகுதியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அந்த மாதிரி இளைஞர், கொஞ்சம் விறுவிறுப்பாக வேலை செய்யக்கூடியவர், சீமான் போன்ற ஒரு நட்சத்திர வேட்பாளரை தோற்கடிக்கும் அளவுக்கு அவர் வந்து உழைத்திருக்கிறார். அந்த உழைப்பை மதிக்க வேண்டும். அவங்க கட்சியுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அது உழைப்பு தானே. அந்த வகையில் வந்து அவருக்கு கொடுத்துருக்கலாம். அதனால் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய இதுக்காக அது விஎஸ் பாபுவுடைய பின்னணி கருதி அவருக்கு இப்போதைக்கு கொடுக்காமல் இருப்பது நல்லது. அது தேவையற்ற விமர்சனங்களை இன்னும் அதிகமாக்கும். இல்லை, ஏற்கனவே சேகர்பாபு அவர்கள் வேறு வந்து அவர் ஜெயிச்சிட்டார், கொளத்தூரில் அவரை நம்பி விட்டுட்டு போன முதல்வருடைய தொகுதியை அம்போன்னு விட்டுட்டார். இது அங்கே ஏற்கனவே திமுக குடும்பத்துக்குள்ள பிரச்சனையாச்சு, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது சேகர்பாபுக்கு இணையான அப்படின்னு சொன்னால் பூர்வீகத்தில் சேகர்பாபுக்கு அவர் என்னவாக இருந்தாரோ அதே மாதிரி அவருக்கு இணையான ஒரு பெயர் பெற்றவர், அந்த மாதிரி ஒரு ஒரு ரெப்புடேஷன் சொல்லுவாங்க. ஒரு பூர்வீக பெயர் தாதா அப்படிங்கிற ஒரு பெயர் பெற்ற ஒருவர் ஜெயித்தாலும் அவரை அமைச்சராக்கினால் அது வந்து கட்சிக்கு வந்து ஒரு அவப்பெயரை உண்டாக்கலாம், ஒரு இமேஜ். சார், ஆனால் நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 48 பேர் மீது தாவேகா எம்எல்ஏக்கள் மீது குற்றப்பின்னணி இருக்குன்ற செய்திகளையும் பார்த்தோம்ல சார். 43 பேர். அப்போ அதுவும் ஒரு பேக் ஃபயர் தானே சார்? இல்லை இருக்கலாம். நீங்கள் இப்போ என்ன விஎஸ் பாபுக்கு ஏன் கொடுக்கலன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களே, உங்களுக்கு என்ன சொந்தக்காரர் அவர்? இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை, நீங்கள் இவ்வளோ விஎஸ் பாபுக்காக இவ்வளவு பரிந்து கொண்டு வருகிறீங்களேன்னு பார்த்தேன். இல்லை சார், இப்போ நீங்கள் குற்றப்பின்னணின்னு சொன்னதால நான் இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்ல வந்தேன். குற்றப்பின்னணினா யாருக்கு பின்னால் என்ன குற்றப்பின்னணி என்பது வந்து ஒரு பெரிய, அதாவது ஏதோ ஒரு கட்சி தகராறு இல்லை பக்கத்து வீட்டுக்காரனோட தகராறுன்னு போட்டு ஒரு எஃப்ஐஆர் இருந்தாலும் அது குற்றப்பின்னணி தான் இல்லையா? அதுவும் குற்றப்பின்னணி. இந்த இப்போ நீங்கள் சொல்கிற 43 பேரில் 19 பேர், நான் உங்களுக்கு புள்ளி விவரம் தான், 19 பேர் மீது தான் கொடுங்குற்றம். அது என்னையா கொடுங்குற்றம்? கொலை முயற்சி, கொள்ளை, இங்கிலீஷில் சொல்லும்போது ராபரி, டக்காய்டி. ஒரு பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்படியே போய் எல்லாத்தையும் ஒரே அமுக்கி எல்லாரையும் அடித்து போட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி வரும்போது ராபரி, டக்காய்டி, இதெல்லாம் வந்து அந்த ஒன்றுத்துக்கும் பழைய ஐபிசியில் பார்த்தீங்கன்னா 302, 304 இப்படிலாம் வரும், வரிசையாக வரும் ஒன்று. இதில் சில கொடுங்குற்றம் எதுன்னா 7 வருட ஜெயில் தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கொடுக்கக்கூடியதெல்லாம் கொடுங்குற்றம். 1 வருடம் 6 மாதம் 3 வருஷத்துக்குள்ளே வந்து தண்டனை பெறக்கூடிய குற்றங்கள் வருவது வந்து சிறு குற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிறு குற்றங்கள்னு சொல்லும்போது சிறுன்னா அதை வேறு விதமாக எடுத்துக்க வேண்டாம், அதை ஒப்பிடும்போது இது பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி 43 பேர், மொத்தம் கொடுங்குற்றம் 19 பேர். இந்த 19 பேர் யார் அதில் யாருக்கு அமைச்சர் கொடுத்துருக்காங்கன்ற விவரம் இன்னும், அதாவது
நம்ம உள்ள ஆழ்ந்து பார்த்தால்தான் தெரியும். அப்படி கொடுத்திருந்தால் அப்போ உங்களுடைய கேள்வி அங்கே வந்து ஏன் அப்போ விஎஸ் பாபுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்படி வரலாம். இன்னொன்று, ஸ்டாலின் அவர்கள் இப்படி நீங்கள் இதை அரசியல் ரீதியாகவும் திங்க் பண்ணணும். நான் சும்மா கேட்டேன் உங்கள்ட்ட விஎஸ் பாபு உங்களுக்கு சொந்தக்காரரான்னு தவற நினைக்காதீங்க, தமாஷுக்காக கேட்டேன். நான் சொன்னது வந்து என்ன அர்த்தத்தில் சொன்னேன்னா, இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஒரு சிட்டிங் முதல்வராக இருந்து தோற்றி இருக்கிறார் என்பது அவமானம் கூட சொல்லலாம், அரசியல் ரீதியாக ஒரு அவமானம் இல்லையா? அதனால தான் அவங்க குடும்பத்தில் எல்லாரும் கொதிச்சு எழுந்து நீங்கள் அதிமுக அரசை வெளியிலிருந்து ஆதரவு என்று திமுக பேசுவதாக கேள்விப்பட்டு அவங்க குடும்பத்தில் குழப்பம் வந்ததெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அதனால கூட போய் விஜய் சந்தித்து ஆறுதல் சொல்லியிருந்துருக்கலாம்ல சார், அப்படியும் பார்க்கலாம். அதான் ஆறுதல் சொல்லிட்டாரு, அது எந்த காரணத்துக்காக சொன்னாருன்னு தெரியாது, சொன்னார், சொல்லியிருக்காரு. இப்படி நினைத்து பாருங்கள், நீங்கள் அரசியல் ரீதியாகவே திங்க் பண்ணுவோம். இதில் பெரிய மனிதாபிமானம், கருணை, அதெல்லாம் நம்ம அப்படிலாம் வந்து அரசியல்வாதிகளை யாரையுமே எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் வந்து கட்சி சார்பட்டு சொல்கிறேன். அரசியல் டிஆர் பாலு அவர்கள் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் அவரை தான் வந்து குருவாக வச்சுருக்கேன் அரசியலில். யாரை? டிஆர் பாலு அவர்கள், திமுகவை. மற்ற விஷயங்கள்லாம் இல்லை, இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு. அரசியல்னு வந்துட்டால் சூடு சொரணம் மானம் வெக்கம் சூடு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். இன்னும் அருமையான ஒரு வார்த்தை. அந்த விஷயத்தில் டிஆர் பாலு வந்து ஒரு அரசியல் வழிகாட்டியாக எனக்கு தெரிகிறார். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக நின்ற விஎஸ் பாபு ஜெயித்தார், அவரை அமைச்சராக்கினால் ஸ்டாலினுக்கு எரிச்சல் வருமா வராதா? வரும் சார், இயல்பாக வரும். ஆதங்கம் இருக்கும், வருத்தம் இருக்கும், அதை தாண்டி ஒரு கோபம் இருக்கும், ஆத்திரம் வரும், எரிச்சல் வரும். நீங்கள் அதுக்கு பேர் என்ன வேணாலும் வீரியமான எதிர்கட்சியாகவும் இன்னும் அதிகமாகிடுவாங்க சார் அவங்களுடைய கோபம். அந்த 8 பேரை இழுத்துருவாங்கம்மா, அமுச்சு வச்சிருக்காங்கல்ல, போய் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்து விசிக 2 கம்யூனிஸ்ட்டு, ஐயூஎம்எல்லும் அதை முஸ்லீம் லீகும் மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொன்னாங்க? முதல்ல தாவேகாவுக்கு எங்களை ஆதரவு கிடையாது, நாங்கள் திமுக கூட்டணி தான், அவங்களுக்கு ஆதரவு கிடையாதுன்னு சொன்னாங்க. விசிகா கொஞ்சம் இப்படி அப்படியுமா பேசினார் திருமாவளவன் வழக்கம் போல். அதுக்கப்புறம் இடது கம்யூனிஸ்ட்டும் பேசினாங்க. அதுக்கு கூட நான் வந்து பல நிகழ்வுகளை சொல்லியிருக்கேன். அவர் தளி ராமச்சந்திரன் வந்து அவர் பேரில் ஒரு 4 எல்லாருக்கும் அந்த சுயநலம்ங்கிறது அரசியல்னு வந்ததுக்கப்புறம் சுயநலம்னு இருக்கிறது வந்து நீங்கள் மனிதனாக இருக்கும்பொழுதே, சாதாரண மனிதனாக பாமரனாக இருக்கும்போதே சுயநலம் வந்து நிச்சயமாக இருக்கும்போது அரசியல்வாதின்னு வந்தால் சுயநலத்துக்காக தான் அரசியலுக்கே வராங்க. கண்டிப்பாக. இல்லைன்னா ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேலே வாங்குகிற ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வராருன்னா அவர் தேச சேவைக்காக மக்கள் பணிக்காக வராரு அப்படின்னு சொல்லி நம்பாதது நம்ம சௌரியம் இல்லையா? அந்த மாதிரி அப்போ நினச்சேன், அங்கே 200 கோடி ஒரு வருஷத்துக்கு ஒரு படம், இங்கே வந்தால் துரைமுருகன் அவர்கள் வந்து 60,000 கோடி சேர்த்துட்டாருன்னு அவருடைய உதவியாளர் குடியாத்தங்குமரன் பேசினார். அது உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது. துரைமுருகன் அமைச்சருடைய உதவியாளர் அவர் கூடவே இருக்கிறோன்னு சொன்னார். அவருடைய பேட்டியும் ஞாபகம் இருக்கு. 30,000 கோடி பிள்ளை மாப்பிள்ளை அவாளால் மாத்திரத்தில் தான் தயாராக. இப்போ கடைசியில் நான் சில வாரங்கள் ஓய்வு எடுத்துக்கலான் இருக்கேன், வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டாரு. சார் தாவேகாவை புகழ்ந்திருக்காரு சார். இன்னும் ஒரு 40 ஆண்டுகள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வலிமையாக இருப்பாங்க, அதிமுக திமுக வந்து ஆட்சி அடுத்து பிடிக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு என்ன அர்த்தம்னா அவர் கிளம்பிட்டாருன்னு அர்த்தம். அரசியல்லேருந்து மட்டும் இல்லை, இந்தியாவிலேருந்து. ஏன்னா அவருடைய குடும்ப சூழ்நிலை, எனக்கு ஒரு நண்பர் தான். அவர் தேர்தலில் நிற்கும் பொழுது அதாவது ஒரு படித்தவர், பல பதவிகளை வெளிநாடுகளில் தனியார் துறையிலெல்லாம் மிக பெரிய பதவிகளெல்லாம் வைத்தவர், மிகவும் மெத்த படித்தவர். அப்படிங்கிற முறையில் அவர் மீது ஒரு மதிப்பு மரியாதை எனக்கு எப்பொழுதுமே உண்டு. அந்த மாதிரி வரும்போது அவர் மறுபடியும் மீண்டும் திமுகவிற்கோ இல்லை அரசியலுக்கோ அவர் வருவதாக எனக்கு தெரியவில்லை சார். ஆனால் டிவிகே பக்கம் போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சில செய்திகள். என்னுடைய கணிப்பு அவர் வந்து மறுபடியும் அவருடைய மனைவி வந்து அவர்கள் ஐரோப்பா, சுவிட்சர்லாந்து, அதை வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், அதை இந்திய வம்சாவளி இல்லை, அந்த நாட்டை சேர்ந்தவர்கள். அவருடைய குழந்தைகளும் அப்படியே வளர்ந்தவர்கள் அந்த வெளிநாட்டு சூழ்நிலை.
இப்படி இருக்கும்போது அவருக்கு இங்கே திமுகவில் ஒன்றும் பெரிய ஒரு இல்லை, அவரில் ஏற்கனவே அவர் உண்மையை சொன்னார். என்ன திமுகவில் போய் யாராவது உண்மையை சொல்லுவாங்களா? உண்மையை சொன்னால் அவங்களுக்கு என்ன இதுதான் கதி. அதுதான் தெரிஞ்சது. அவரை டம்மியாக்கி அவரை வந்து நிதியமைச்சராக இருந்தவரை வந்து ஐடி துறையாக்கி அந்த ஐடி துறையிலையும் பாதியை வெட்டி டிஆர்பி ராஜாட்ட கொடுத்துட்டாங்க. புதிதாக வந்த அனுபவமே இல்லாத டிஆர் பாலுவுடைய மகன் என்ற ஒரே ஒரு தகுதியால் வந்து ஒரு எம்எல்ஏவான வந்ததுக்கப்புறம் அவர் எப்படி பணி புரிஞ்சாருங்கிறது அடுத்தது வரும்பொழுது அப்பொழுது பெரிய தகுதி ஒன்றும் இல்லை, அவர் சாதாரண எம்எல்ஏ தான். அப்படிப்பட்ட அவருக்கு பாதி அந்த ஐடியை வெட்டி கொடுத்துட்டாங்க. இவருக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் வந்து ஏதோ ஒரு வருத்தத்தை மீறி இருந்தார். அது வேறு மதுரையில் வந்து அங்கே மூர்த்தியுடைய குரூப் தனி, இவருடைய குழு தனி, அந்த உள்கட்சி உள்குத்து அரசியல்லாம் இருந்து அதெல்லாம் இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தாவேக்காக்கெல்லாம் போகிறதா எனக்கு தோணலை. அவர் வந்து விட்டா போதும்னு இந்தியாவை விட்டே வந்து அவர் வந்து அரசியலை விட்டு அவர் வந்து ஒரு லேமன் பிரதர்ஸ் அந்த மாதிரி பல அந்த அந்த கம்பெனியெல்லாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அவர் இருந்த கம்பெனியெல்லாம் வந்து கார்பரேட்லாம் மூடிட்டாங்கன்னு. அவரால் தான் மூடிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவங்க எந்த காரணத்துக்காக மூடினாங்க, மூடப்பட குளோபல் சிச்சுவேஷன் சொல்லக்கூடியது. அதாவது அவருக்கு பிழைப்புக்கு நிறைய வழி இருக்கிறது, அவங்களுக்கு வந்து குடும்பத்துக்கும் வந்து நிறைய சொத்து இருக்கிறது. அரசியலுக்கு வந்து தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆசையும் இருப்பதாக தெரியவில்லை. ஏன்னா பிடிஆர் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் அவர் மீது வைக்கப்படவில்லை. அந்த வகையில் அவர் ஏதோ போறாரு, நிம்மதியாக இருக்கட்டும் ஒரு நண்பர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், செங்கோட்டையன் அவர்களுக்கும் நிதித்துறை கொடுத்தாங்க, இப்போ மீண்டும் வருவாய்த்துறைக்கு மாற்றிருக்காங்க. இந்த நிதித்துறை கொடுத்த மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா அந்த வின்ஸ்டர் அப்படின்ற அந்த நிறுவன தலைவருடன் சால்வை அணிவித்து அதை பண்ணதால் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. அதனால மாற்றிட்டாங்களா சார்? அதுவும் ஒரு காரணம். வின்ஸ்டன் சிவகுமார் அவர்கள் ஏறத்தாழ ஒரு 2000 பேர் முதலீட்டாளர்கள் அவர்களை ஏமாற்றி 300 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து மோசடி செய்ததாக 2019 அது மோசடி வழக்குகள் இருந்து கொண்டு வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உயர்நீதிமன்றம் அந்த வழக்குகள் உயர்நீதிமன்றத்துக்கு போய் அந்த உயர்நீதிமன்றம் வந்து ஒரு குழு ஒன்று அமைக்குது. இவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து இந்த இவர் 300 கோடி சம்பாதிச்சாருன்னா 300 கோடி எங்கேயோ ஒரு இடத்துல மூலதனமாக ஏதோ ஒரு இடத்துல முதலீடு செய்திருப்பார் இல்லையா? அதில் என்ன இருக்கோ அதில் அவர் பேரில் வச்சுருக்கலாம், பினாமி பேரில் வச்சுருக்கலாம். அது எது மாட்டிச்சோ அதை வந்து ஏலத்துக்கு விட்டு விற்பனை செய்து அதில் வர பணத்தை வந்து பிரித்து கொடுக்கறதுக்கு ஒரு உயர்நீதிமன்றம் அது உட்காந்து பண்ணாது. உயர்நீதிமன்றம் ஒரு குழு அமைச்சிடும். அநேகமாக ஒரு ஓய்வு பெற்ற யாராவது நீதிபதியோ இல்லை வக்கீழமை நீதிபதியோ இல்லை உயர்நீதிமன்ற நீதிபதியோ இல்லை ஒரு நல்ல அதாவது சீனியரான வழக்கறிஞர்கள் இப்படி ஏதோ ஒரு குழு போட்டு அவங்க வந்து இதை அதுக்கு தனியாக ஒரு அலுவலகம். ஏன்னு கேட்டால் 2000 பேர் 2500 பேர் வந்து புகார் கொடுக்கணும். நான் வந்து இவ்வளோ கொடுத்துருக்கேன்னா அதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். இது ஒரு என்ன சொல்கிறது, நிர்வாகம். இது ஒரு பெரிய நிர்வாகம். இது பிரித்து கொடுக்கறதுங்கிறது ஒரு நிர்வாகம். அந்த நிர்வாக பணியில் ஒரு குழு இருந்தது. இவர் திடீர்னு இவர் எவ்வளவு நல்லவர்னா திடீர்னு கும்பலோட போய் ஏற்கனவே பிணையில் வந்திருக்கார் அவர். அப்போது அந்த பீரியடில் போய் அந்த அலுவலகத்துடைய அந்த குழு உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட குழுவுடைய அலுவலகத்தை பூட்டை உடைத்து உள்ளே போய் இருந்த அந்த ஆவணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து விட்டார். நீ ஆவணம் இருந்தால் தானே பிரித்து கொடுப்ப. அவ்வளவு நல்லவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு நல்லவரை தாவேகாவில் செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படையாக இணைத்து கொண்டது தான் நீங்கள் புகைப்படங்களிலும் செய்திகளிலும் பார்த்தோம். அவர் நிதியமைச்சராக வந்ததுக்கு எதேச்சியாக நிதியமைச்சராக வந்ததுக்கு பிறகு ஆமாம் ஒரு கால் அவர் 300 கோடி ரூபாய் நிதியை மிக சிறப்பாக நிர்வாகம் செய்திருக்கிறார். மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட பணத்தை வின்ஸ்டன் சிவகுமார் அவர்கள் மிக சிறப்பாக நிர்வாகம் கையாண்டி இருக்கிறார். ஒரு உயர்நீதிமன்ற குழுவுக்கே சவால் விடும் அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது நிதித்துறையில் அவருடைய பணி நமக்கு தேவைப்படுகிறது, உதவி தேவைப்படும் அப்படின்னு நினச்சி ஒரு காலம் அவரை கூப்பிட்டு வந்தாரா நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு விமர்சனம் சமூக வலைதளங்களில் என்ன வந்தது என்றால், தாவேக்காவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேர் பலது படிச்சிருக்காங்க எம்பிபிஎஸ். அதில் நிறைய 9 பேருடைய கல்வி தகுதிகள் வந்து பொய்யான கல்வி தகுதிகள்னு
பட்டியல் போட்டு இதுதான் இவர்களுடைய உண்மை தகுதி, பொய் சொல்கிறாங்க. ஒரு அம்மா, கண்டிப்பா சார், ஒரு பெண்மணி எம்பிபிஎஸ் பிஹெச்டின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அது எம்பிபிஎஸ்ஸே படிக்கலை. அவங்க வந்து அவங்க சொன்னது வேறு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது பேர் என்ன, ஜோசியம் மூலமாக இதை புற்றுநோயை குணப்படுத்தலாம். அது ரொம்ப அறிவார்ந்து இருக்கணும் சார். இந்த கல்வி அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கூட படிப்பு தவறா இருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனம். ஆமாம், அவர் வந்து பிடெக் ஐடின்னு சொல்லி போட்டாங்க. அவர் போட்டுக்கிட்டாரு வேட்புமனுவில். ஆனால் அவர் வந்து ஆக்சுவலாக பாஸ் பண்ணது +2. இது படிச்சிருக்காரு, ஆனால் படித்து ஃபெயில் ஆகிட்டார். அவர் வந்து ஃபெயில் ஆகிட்டதை வந்து பாஸ் ஆன மாதிரி போட்டார். அதுக்கப்புறம் ஒரு டிப்ளமா இன் ஏதோ ஐஎம் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் இது IIMT அந்த 3 போட்டிருக்காரு. அது வலைதளத்தில் போய் பார்த்தா அது ஒரு போலியான அமைப்பு. நீங்கள் போய் ஏதோ ஒரு இவ்வளவு ஆயிரங்கள்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கையோட ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, 2 வருஷம் நீங்கள் படித்ததாக. யார் வேணாலும் போகலாம். ஒரு ரெஃபரன்ஸோடு போனீங்கன்னா அந்த அவங்க கேட்குற ரூபாயை கொடுத்துட்டிங்கன்னா கையோட பேரை கேட்டு டேட் ஆஃப் பர்த்தை கேட்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது போலி நிறுவனங்கள். UGCலேயோ மாநிலத்தில் எங்கேயோ ஒரு இதுலேயோ டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்லேயோ எங்கேயுமே பதிவு செய்யப்படாத நிறுவனம், போலி நிறுவனம். அதிலிருந்து வாங்கப்பட்ட டிப்ளமாவை வந்து அவர் வந்து வேட்புமனுவில் காட்டியிருக்காரு. அப்போ சரியாக தானே போட்டிருக்காங்க. பள்ளி கல்வித்துறை தன்னுடைய கல்வி தகுதியையே பொய்யாக வந்து போலியாக ஒருத்தர் வந்து குறிப்பிட்டவரை பள்ளி கல்வித்துறையில் போட்டது சரி. சார், அவங்க மாற்றம் தானே சார் சொன்னாங்க, நாங்கள் வந்தால் மாற்றமாக அரசியல் பண்ணுவோம். ஆமாங்க, மாற்று அரசியல் சார். மாற்று அரசியல் தான், அதை தான் சொல்கிறேன். அது எவ்வளோ பெரிய மாற்றம் அது. நீங்கள் பள்ளி கல்வித்துறைக்கு அப்படி ஆச்சு. ஒரு அம்மா வந்து ஜோசியத்தில் புற்றுநோயை குணப்படுத்துறேன்னு சொன்னால் அவங்கள வந்து முக்கிய பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 9 பேர் என்கிட்ட பட்டியல் இருக்குது. அது ஏன் சொல்லி அவங்கள சங்கடப்படுத்துவானே, அதில் நீங்கள் சொல்கிற இந்த பேர் இல்லாமல் வருது. இவங்க 9 பேர் வந்து உண்மையான கல்வி தகுதி என்ன, வேட்புமனுவில் அவங்க சொன்ன பொய் என்ன. ஆனால் இந்த வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, அதான் சொல்கிறேன். யாராவது வழக்கு பதிவு செய்தால் நிச்சயமாக இவர்களுடைய பதவி பறிபோகும். பட் என்னன்னா, நம்மளுடைய நீதித்துறை அமைப்பு அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா முடியறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் தெரியாது அந்த வழக்கு. ரெண்டாவது ஒரு நீதிமன்றத்தில் முடிஞ்சதுன்னா மறுபடியும் அடுத்தது மேலே அப்பீலுக்கு போவாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் முடியறதுக்குள்ளே இவங்களுடைய ஆட்சி காலமே முடிஞ்சிடும். இது நம்மளுடைய சிஸ்டத்தில் உள்ள குறைபாடு. எதுவுமே 3 மாதத்தில் 6 மாதத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இல்லை இங்கே. நமது நாட்டில் பொதுவாக தமிழ்நாடு உட்பட எந்த நம்ம இந்தியாவில் இல்லை. 30 வருஷமாக, நான் 35 வருஷமாக சில கேஸ்லாம், எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், ஒரு மூத்தவர், வயதில் மூத்தவர், ஒரு பெரிய கவிஞர், தமிழ் ஆசான் புலவர் அப்படின்னு. அவருக்கு நியாயமாக வர வேண்டிய ஒரு சொத்து யாரோ ஒருத்தர் வந்து கொடுத்தது, தானமாக கொடுத்தவர், அவருடைய தமிழ் சேவைக்காக கொடுத்தது. அதை சில அரசியல்வாதிகள், நான் பெயர் குறிப்பிட விரும்பல, அவங்கெல்லாம் வந்து ஆட்டையை போட்டாங்க, ஆக்கிரமிப்பு செய்தார். ஏறக்குறைய 33 வருடங்களாக நீதிமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறார். இன்னும் அவருக்கு வந்து தீர்வு கிடைக்கவில்லை. இவரிடம் மாணவர்களாக இருந்தவர்களில் பலர் இன்று நீதிபதிகளாகவே இருக்கிறார்கள். ஆனால் இவர் எப்படிப்பட்டவர் என்றால் மிக நேர்மையானவர். யாரிடமும் போய் வந்து எனக்கு இந்த உதவி வேணும்னு கேட்காதவர். நான் சொல்றது என்னன்னா, நமது நீதித்துறை அமைப்பு வந்து இப்படி சில சிக்கல்கள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து தீர்க்கணுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சொல்கிற இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன விஷயமா போயிடும் சார். அதே போல் மரிய வில்சன் அவருக்கு வந்து நிதித்துறை அமைச்சராக பொறுப்பு கொடுத்துருக்காங்க சார். ஏற்கனவே அவர் வந்து அந்த JPR குழுமத்தில் அவருடைய மருமகன் நினைக்கிறேன். ஆமாம், அவங்களுக்குள்ள அந்த அவர் JPRுடைய மறைவுக்கு பிறகு அந்த குடும்பத்திற்குள்ள நிறைய குழப்பங்கள், சண்டைகள்னால் அது எப்படின்னா வாய்ச்சண்டை போக கை சண்டையாகவே வந்து நீதிமன்றத்துக்குள்ளே போய் அடிதடி கேஸ் இப்படிலாம் வந்து எல்லாம் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு குடும்பத்தை தாக்கிய வீடியோலாம் வெளியாச்சு இல்லை சார்? அதுதான் சொல்கிறேன்.
கைச்சண்டை நான் சொல்கிறது ரொம்ப கௌரவமாக சொன்னேன். நீங்கள் தாக்குதல்னு சொல்லிட்டீங்க. எல்லாம் ஒன்று தானே. இதெல்லாம் நடந்தது. நாங்கள் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு புதிய மாற்றம். அது என்ன புதிய மாற்றம்னா, அப்படியே இப்போ எல்லாமே இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லும்போது, இன்ஸ்டாகிராம்னா நம்ம சொல்கிறது வலைதளத்தில் சர்வசாதாரணமாக திருசக்தியார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய தலையை, அதாவது இந்த புகைப்படத்தில் இல்லை வீடியோவில் என்னுடைய உடம்பு போட்டுட்டு தலைக்கு எனக்கு பதிலாக ஏதோ திடீர்னு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நடிகையோட தலையோட போடலாம். இல்லை, நான் ஒன்றும் யாரையும் ஒன்றும் சொல்லலைங்க, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க. இல்லைங்க, திருசக்தியாருக்கு பதிலாக ஒரு யாரோ ஒரு இப்படி மார்ஃபிங் பண்ணுவது சர்வசாதாரணமாக வீட்டில் இருந்து கொண்டே வந்து ஈவன் மாணவர்கள் கூட செய்கிற அளவுக்கு இது இப்பொழுது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மார்ஃபிங் இதெல்லாம் வந்து விட்டது. அந்த மாதிரி வரும்பொழுது இப்பொழுது இந்த மாற்றங்கள் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ரூட்டில் நான் சொல்கிற ரூட்டு, இந்த ரூட்டு நீங்கள் அந்த கம்பெனியை எடுத்துக்க வேண்டாம், அதையும் சேர்த்துக்கலாம், எல்லாம் ஒன்று தான். இந்த ரூட்டில் ஆட்சியை பிடித்தவர்கள் இந்த மாதிரி நீங்கள் அவர்களிடம் நீங்கள் எதிர்பார்ப்பது இந்த மாற்றங்களை தானே எதிர்பார்க்க முடியும். என்ன மாற்றம்? இத்தனை நாள் வரைக்கும் அவங்க தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன, அவங்களே தப்பு பண்ணுறாங்க. ஏ பி இவங்க 2 பேரும் மாறி மாறி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அராஜகம், மக்களுக்கு எதிரானது. டோன்ட் கோ எல்ஸ்வேர் அண்ட் பி சீட்டட். வேறு எங்கும் சென்று ஏமாந்து விடாதீர்கள், இங்கே வாருங்கள். மாற்றம் சார். அதே போல தனபால் அவருடைய மகன் வந்து அமைச்சராயிருக்காரு. தனபால் அவர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துட்டாரு. அதிமுகல இருந்து மதிக்கல, என்ன நான் சைக்கிள் எல்லாம் போய் உழைச்சேன், எனக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? ஆதங்கம், வருத்தம் அது வந்து நியாயமானதாக இருக்கலாம். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து அவரை அருந்ததியர் சமூகத்திலிருந்து வருபவர். அவர் ஒரு முறை ஒரு நிகழ்விற்கு அவர் ஏற்பாடு செய்த பேசியிருந்தோம். அவர் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தது, மற்றவங்கெல்லாம் அவருடைய சாதியை கருதி சாப்பிடாமல் தவிர்த்து விட்டார்கள். இந்த மறுபடியும் இன்னொரு முறை ஒரு நிகழ்ச்சிக்காக அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்து நீங்களே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுங்கன்னா, வேணாம்மா நான் ஏற்பாடு பண்ணிட்டு வந்தாலே சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த பிரச்சனையினால் அப்படின்னு ஒன்று. அப்படியா, சரின்னு சொல்லிவிட்டு தான் அவரை சபாநாயகராக்கி அவர் உள்ளே நுழைந்தால் அத்தனை பேரும், ஜெயலலிதா உட்பட, எதிர்கட்சி தலைவர் உட்பட அத்தனை பேரும் எழுந்திருப்பு. யாரெல்லாம் வந்து அவருக்கு ஏற்பாடு செய்த சாப்பாடு, அவர் ஒன்றும் சமைச்சிக்கிட்டு வரல, ஏற்பாடு செய்த சாப்பாட்டை தவிர்த்தார்களோ சாதி ரீதியான காரணங்கள், தீண்டாமையினால் அவரை வந்து எழுந்து நின்று மரியாதை கொடுக்குற மாதிரி வச்சு இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அந்த துணிச்சலும் தைரியமும் அந்த அம்மாவுக்கு இருந்தது. அப்படிப்பட்டவருக்கு பிற்காலத்தில் அந்த அம்மையாருடைய மறைவிற்கு பிறகு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை என்று அவருக்கு வருத்தம் இருந்தால் அது நியாயமான வருத்தம். அந்த வருத்தம் அவர் என்ன செய்ய, அவரோட பையன் வந்து தாவேகால போறங்கும் போது, அப்பா நீ போய் எங்கே வேணாலும் பிழைச்சிக்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. இதுக்கப்புறம் அவர் வந்து தாவேகால பையன் இருக்கும்போது ஏதாவது அதிமுகவில் பேசுனா சிக்கல் வரும். தாவேகா சொல்லித்தான் செய்யுது. ஏற்கனவே அந்த அம்மா லீமா ரோஸ் தான் வந்து முதல்ல தாவேகாவிற்கு அதிமுக ஆதரவு தர வேண்டும் என்று பேசியது வந்து வேலுமணி இல்லை, சிவி சண்முகம் இல்லை, விஜயபாஸ்கர் இல்லை. முதலில் பேசியது 2 மாதத்துக்கு முன்னால் இல்லை 1.5 மாதத்துக்கு முன்னால் அதிமுகவில் வந்து சேர்ந்த லீமா ரோஸ் அவர்கள். அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நம்ம வந்து குறைவாக மதிப்பிட வேண்டாம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு லாட்ரி குடும்பம், அப்படி லாட்ரி என்று பெயர் சொன்னாலே அது மார்ட்டின் குடும்பம்னு சொல்கிற அளவுக்கு வியாபித்து ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு இது இருக்காங்க. அவங்க நினைச்சா இப்போ பாண்டிச்சேரியும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆமாம் சார், அவங்க குடும்பமே இப்போ அமைச்சராக இருக்குது சார். அதான் சொல்கிறேன், அதான் வியாபித்துன்னு சொன்னேன். வியாபித்துங்கிறதுனா அப்படியே இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறார்கள். எங்கே வேணாலும் அவர்களுடைய அதிகார சக்தி எங்கே வேணாலும் வேலை செய்யும். அதுதான் வந்து இந்த 25 பேருக்கு வேலை செஞ்சதுன்னா, அந்த சோபா அரசியல்னு தமிழ்நாட்டில் வந்ததுக்கு வந்து அதற்கு யாராவது ஒரு
ஒரு காரணியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை சுட்டி காட்டுகிறார்கள். அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியல சார். ஆனா இன்னொரு பார்வையும் இருக்கு சார். இந்த 25 எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு வந்தாங்களே, அவங்களுக்கு ஒரு அமைச்சரும் கொடுக்கப்படல. ஒருவேளை லீமா அவர்களினுடைய தலைமையில இவங்க தனியாக ஏதாவது ஒரு அணி உருவாக வாய்ப்பு இருக்கா சார்? மீண்டும் ஒரு அம்மாவாக மாறுவாரா லீமா? இல்லை, ஏற்கனவே அவங்கள வந்து ஐயோ உங்களுக்கு தெரியல, நீங்கள் என்ன விட நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க தெரியலையே. இல்லை சார், ஃபோட்டோ போட்டு முகத்தை மாட்டிட்டாங்க சார். இல்லை, அவங்கள வந்து புது அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெயலலிதா வந்து அம்மான்னு சொன்னாங்க இல்லையா, இப்போ வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் இல்லையா, அதனால் புது அம்மா. அது என்ன பழைய அம்மா புது அம்மானா எல்லாருக்கும் ஒரே அம்மா தான் இல்லை பொதுவாக. இப்போ எனக்கு அம்மானா அம்மா தான், அதில் அம்மா புது அம்மானா அர்த்தம் வேற. ரைட்டு, அவங்க ஏதோ புது அம்மான்னு சொல்கிறாங்க, ஒரு மரியாதையின் காரணமாக சொல்லலாம். அதை பற்றி நம்ம ஒன்றும் தவறாக சொல்லலாம். அந்த வயதுக்கு அவங்க சொல்லலாம். அவர்கள் தனி அணியாக போகணும்னா தனி கட்சியாக தான் போகணும். ஆமாம் சார், தனி கட்சியாக போய் அங்கே இருக்கிறவங்கள இங்கே இருந்துட்டாங்கன்னா அதெல்லாம் கரெக்டு. அந்த தனி கட்சியாக போனால் முதல்ல வந்து இந்த 25 பேர் பதவியும் போயிருமே அவங்களையும் சேர்த்து. இந்த பதவி போய் மறுபடியும் இடைத்தேர்தல் வரணும். இந்த இடைத்தேர்தலில் அவங்களே வந்து நிறைய பணம் செலவழித்தார்கள் என்று சொன்னார்கள் அதிமுகவில். அதாவது மற்ற அதிமுக வேட்பாளர்கள்லாம் மற்ற தொகுதிகளில் செலவு பண்ணதை விட இவங்க அதிகமாக லால்குடியில் தான் மிக அதிகமாக செலவு செய்யப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவர்கள் வாங்கிய வாக்கு வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பிரமாதமாக இல்லை. ஜெயித்திருக்கிறார்கள், வாழ்த்துக்கள். ஆனால் வந்து செலவழிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட பணத்திற்கும் அந்த வாக்கு வித்தியாசத்தையும் பார்த்தா அது பொருத்தமாக இல்லை. இவ்வளோ செலவழிச்சு இவ்வளோதான வித்தியாசம். அப்போ அது செலவழிக்காமல் இருந்திருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு. ஏன்னு கேட்டால் அவங்க அதிமுக இப்போ தான் 1.5 மாதம், அதுக்கு முன்னால் பாரிவேந்தர் அவர்களுடைய ஐஜேகேல தான் ரொம்ப வருஷம் இருந்தாங்க, நடுவில் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. இது இவங்க தனியாக பிரிஞ்சா ஒரு தனி அணியாக போனாலும் சரி, தனி கட்சியாக போனாலும் சரி, கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் வந்து 32 பேர் வந்தால் தான், 3 வந்தால் தான் இவர்கள் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்ல முடியும். சார், அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும்னு சொல்ல வர சார். ஏன்னா அவங்க அங்கேருந்து காய் நகர்த்தி மீதி எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். இல்லை, இப்போ உள்ள சூழ்நிலையில் அந்த வாய்ப்பு முதலில் இருந்திருக்கும். 25 32 அப்போவே ஆக்கி இருந்தால் நீங்கள் சொல்கிறது நடந்திருக்கும். அப்போ இதுதான் சிவசேனா மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி நடந்திருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு இப்போ மாறி போய்விட்டது. என்னென்றால் சட்ட நிபுணர்கள், அதை நம்ம முன்னாலேயே பேசியிருக்கோம். டிடிவி இருக்கும் பொழுது அமமுக வந்தபோது 18 பேர் அதிமுகலேருந்து போனாங்க. உச்சநீதிமன்றம் வந்து பதவி நீக்கம் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் அரசியல் எதிர்காலமே இல்லாமல் அவர்கள் வந்து காணாமல் போய்விட்டார்கள். அதே மாதிரி இப்போ இன்பதுரை எம்பி அதிமுக அவர் கூட பேசியிருக்காரு. அமைச்சராக்கினால் இதே மாதிரி மணிப்பூரில் வந்து இந்த மாதிரி நிகழ்ந்த இதே மாதிரி ஒரு சம்பவத்தில் பணி நீக்கம் மணிப்பூரில் நடந்திருக்கு 2020. இதில் வேறு வந்து இப்போது விசிகாவும் அவர் திருமாவளவனும் சரி, அவர் தோழர் சண்முகம் ஒரு மார்க்சிஸ்ட், அவங்களும் வந்து இந்த அதிமுகவிலிருந்து இந்த அணி வேலுமணி, சி.வி. சண்முகம் இந்த அவர்கள் தலைமையிலான அணி, இவர்களில் யாரையாவது அமைச்சர்களாக்கினால் நாங்கள் எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சுட்டாங்க. கண்டிப்பா சார். அது அங்கிருந்து அதாவது கேட்டாதானே சார் பிரச்சனை. அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைந்து தேர்தலில் போட்டிக்கிட்டால் அப்போ அந்த பிரச்சனை இருக்காதுல்ல சார்? யாருக்கு பிரச்சனை இருக்காது? அந்த 25 பேர்ல யாராவது அமைச்சரா? சரி, அந்த 25 பேர்ல வந்து நீங்கள் எப்படி நினச்சி பாருங்கள், அவர்கள் மறுபடியும் அந்த இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு யார் உதவ வேண்டும்? அதிமுக எதிர்த்து நிற்கும். நிச்சயமாக வேட்பாளரை வந்து போட்டு எப்படியாவது இவர்கள் துரோகிகள், இவர்களை தோற்கடிக்க வேண்டும். துரோகிகளா இல்லையான்றதை தாண்டி அந்த அதாவது எடப்பாடி பக்கத்திலிருந்து துரோகிகள் தான் சொல்லுவாங்க, அப்படி நிற்பாங்க. திமுக இந்த இடைத்தேர்தலில் வந்து நம்ம ஏற்கனவே வாங்கிய இடங்களை வந்து அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும், தாவேகாவோட நமக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை வித்தியாசத்தை இன்னும் குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த 8 பேரும் எப்போ வேணாலும் திருப்பி கூப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 73 இந்த 8 பேர் சேர்த்து காங்கிரஸில் 5 கழிச்சிங்கன்னா இனிமேல் காங்கிரஸ் திரும்பி வராதிங்க திமுக கூட்டணி. அப்போ 68, அவங்க 107, 108 ஒன்று குறைஞ்சதுன்னா 107, காமராஜர் சேர்த்தா கூட 108, இப்போ ஒரு 40 சீட்டு. இப்போ 25 சீட்டில் வந்து ஒரு 20 சீட்டு திமுக அவர் வாதத்திற்காக சொல்லி ஜெயிக்க முடிந்தது என்றால் இன்னும் கொஞ்சம் அந்த 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 வித்தியாசங்கள் வந்து குறையும்.
அப்போ திமுக எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று திமுக முயலும். ம் எப்படியாவது இந்த 25 பேரை தோற்கடிக்க வேண்டும் என்று எடப்பாடி தலைமையிலான அதிமுக முயலும். ம் சரி, இப்போ தாவேகா என்ன செய்யும்? விஜய் வந்து இவங்க 25 பேரையும் வந்து ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சில செய்திகள் பத்திரிகைகளில் வருகிறது. ம் எதுக்குங்க தாவேக்கால உள்ள இப்போ இவங்க ஜெயிச்சாருங்க இல்லையா, வேலுமணி அவர்கள் தொண்டாமுத்தூரில் ஜெயிச்சார், ஏதோ ஒரு 10,000 ஏதோ வித்தியாசத்தில் ஜெயிச்சார். மயிலத்தில் சி வி சண்முகம் ஜெயிச்சார். ம் நான் சொல்கிறது உதாரணம். இந்த 25 பேரில் இப்போ மறுபடியும் நிற்கிறாங்க. ம் ஏற்கனவே தோற்றவர்கள் யார்? 2ஆம் இடத்தில் வந்தவர்கள் வந்து அநேகமாக தாவேகா. ஆமா, சில இடங்களில் 1-2 இடங்களில் 3வது இடத்துல கூட வந்திருப்பாங்க. இருந்தாலும் பெரும்பாலும் 2வது இடத்தில் வந்திருப்பார்கள் இல்லையா? இப்போ நடந்த சூழலில் இந்த தாவேகா நிர்வாகிகள் தான் தோற்றவர் உட்பட இவர்கள் தான் வேலுமணி, சி வி சண்முகம் போன்ற அந்த 25 பேருடைய வெற்றிக்காக பாடுபட வேண்டும். பாடுபடுவாங்களா? உட்கட்சி பிரச்சனையா மாறிடும். ஒன்று. ரெண்டாவது, இப்பொழுது வந்து விஜய் அவர்களுக்கு ரொம்ப சுலபமாக அமைச்சர் இவர் போடுங்க இந்த பையன் நல்லா பிரபு நல்லா பண்ணுறாரு காரைக்குடியில், ரைட்டு, இந்த அம்மா கீர்த்தனா அவன் சுயேட்சையாக வந்து அவர்கள் வந்து முதல்ல வந்து வேட்புமனு சமர்ப்பித்தார்கள். கீர்த்தனா அவர்கள் தொழில்துறை அமைச்சர், 29 வயதில் இருக்காங்க, பாராட்டணும். ஆனால் என்ன, விருதுநகரில் போய் கூட்டம் போட்டால் திமுகலேருந்து வர 2 முன்னாள் அமைச்சர்கள், தங்கம் தென்னரசு, KKSSR, அப்புறம் இந்த கடற்கரை ராஜன் 3 எம்எல்ஏ, அவங்களும் வரல. இவங்க கட்சியிலேருந்து 3 பேர் எம்எல்ஏ கூப்பிட்டாங்க, அவங்களும் வரல. அதில் ஒரு எம்எல்ஏ ஜெகதீஸ்வரி இப்பொழுது அமைச்சராகி. இவங்க ஏற்கனவே முதல் பேட்சில் அமைச்சரானவங்க. இவங்க கூப்பிட்டு அந்த எம்எல்ஏ வரல. ஏன் வரலன்னு அதுக்கு பின்னணி பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் விரோதம் வர அளவுக்கு அரசியலில் 2 பேருமே புதுசு, ஒன்றும் பெரிய இல்லை. ஆனால் கீர்த்தனா அவர்கள் சுயேட்சையாக முதல்ல வேட்புமனு போட்டுட்டு, அதாவது பரப்புரையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பொழுது ஏதோ விஜய் அவர்களுக்கு தெரிய வந்து, இல்லை அவர் யார் மூலமாக தெரிய வந்து தாவேகா வேட்பாளராக அறிவித்தார். அப்போ ஏற்கனவே அங்கே தாவேகா அந்த விருதுநகர் மாவட்டத்தில் இப்போ இருக்கிற அந்த ஜெகதீஸ்வரியோ, இன்னும் செல்வம், கார்த்திக்னு 2 எம்எல்ஏ இருக்காங்க, இவங்களோ வேறு தொகுதிகளில், விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த தொகுதிகளில், விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள், இவர்களுக்கெல்லாம் யாரோ நேற்று சுயேட்சையாக வந்து பதிவு பண்ணிட்டு இன்னைக்கு வந்து தாவேகா வேட்பாளராக வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஒரு கோபம் இல்லை வந்து வருத்தம் இருக்குது. ஆனால் வந்து எந்த அளவுக்கு அந்த கோபம் வெளிப்பட்டதுன்னு சொன்னால், அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கு காரணம் விஜய் முக ஈர்ப்பு, வழக்கம் போல் எல்லா தொகுதியிலையும் வந்த மாதிரி. அது கீர்த்தனாவுக்கான ஓட்டுகள் என்று சொல்ல முடியாது, விஜய்க்கான ஓட்டுகள் தான் எல்லா தொகுதியிலும் இருந்த மாதிரி. ஆனால் அதிகாரிகளிடம் ஆலோசனைக்காக கூப்பிட்ட போது சொந்த கட்சியிலேருந்து 3 பேர் வரல. இப்பொழுது அமைச்சராக ஆகியிருக்கும் இந்த 2வது பேட்சில் ஆகியிருக்கிற ஜெகதீஸ்வரி உட்பட மீட்டிங்கே வரல. நிர்வாகிகள் புறக்கணித்து விட்டார்கள். இப்போவே எப்படி இருக்குன்னா, நீங்கள் அந்த 25 பேர் இப்போ யோசனை பண்ணி பாருங்கள். இந்த 25 பேர் அதில் ஒரு 20 பேராவது ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாதத்திற்காக. நம்ம எப்போவும் நல்லதே நினைப்போமே. அவங்க ஜெயிக்கிறாங்க, திமுகவையும் தோற்கடித்து, அதிமுக எடப்பாடி அணியையும் தோற்கடித்து, தாவேகா என்ற ஒரு முத்திரையில் விஜய் முகத்திற்காக வேலுமணி உள்ளிட்ட இந்த 25 பேரும் ஜெயிக்கிறாங்கன்னே வச்சுப்போம். அவ்வளோதானே? 25க்கு 26 ஜெயிக்க முடியாத, 25 தானே, 25மே ஜெயிச்சிடறாங்கன்னு வச்சுப்போம். அது வந்து நடப்பது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பதை உங்களுடைய கணிப்பிக்க விட்டு விடுகிறேன். இருந்தாலும் 25 பேர் ஜெயிக்கும். குறைந்தது ஒரு 5 பேரோ 8 பேரோ அமைச்சர் கொடுக்கணுமா இல்லையா? இப்போ கொடுத்துருவங்களை வீட்டுக்கு அனுப்பணுமா இல்லையா? இப்போவே இப்போ 23 பேர், ஏற்கனவே 10 பேர் அன்றைக்கி முதல் பேட்சில் 33 பேர் ஆகிப்போச்சு. தமிழ்நாட்டில் இவ்வளோதான், 33 35 தான் அதிகபட்சம். ஒரு எந்த 8 பேரையோ 6 பேரையோ நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வேலுமணி, சி வி சண்முகம் போன்றவர்களை நீங்கள் அவர்கள் தாவேக்காவில் அவர்கள் இணைந்திருக்க வேண்டும். அப்போ தானே அங்கே வந்து கண்டிப்பாக தேர்தல் நிற்க முடியும். சரி, தாவேக்காவில் அவர்கள் இணைகிறார்கள், 25 பேரும் ஜெயிச்சிடுறாங்க, இல்லை அதில் பெரும்பாலானவர்கள் ஜெயிச்சிடுறாங்க. அதில் ஒரு 5 பேரையோ 6 பேரையோ அமைச்சராக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர்களுடைய அரசியல் அனுபவம் மூத்த வேலுமணி, சி வி சண்முகம், இந்த விஜயபாஸ்கர், அந்த விஜயபாஸ்கர், இசகி சுப்பையா போன்றவர்கள்லாம் வந்து அமைச்சர்களாக்குறாங்க. புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா,
அருண்ராஜ் இவரெல்லாம் மூத்த அமைச்சர்களாக இருக்கிறார், நிர்வாகிகள் அமைச்சர்களாக இருக்காங்க. எந்த இடத்துல செங்கோட்டையன் எந்த இடத்தில் கொண்டு வந்து அவர்களை செருகுவது? சீனியாரிட்டியில். நீங்கள் இப்போது வேலுமணி ஜெயிச்சு வராரு தாவேகால, நீங்கள் சொல்கிற உதாரணத்தை நான் ஒரு கற்பனையாக சொல்கிறேன். வேலுமணியை துணை முதல்வர் என்று போட்டால் இப்போ இருக்கிற இவங்கெல்லாம் ஏற்றுப்பாங்களா? அப்போது விஜய் அவர்களுக்கு இது வந்து தலைவலியா இல்லை லாபமா? தலைவலி தான், மிக அதிகமான தலைவலி இல்லையா? ஆமாம். திருமாவளவன் அவர்களுக்கும் இதே பிரச்சனையோ? இது அங்கே திருமாவளவன் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கில் வந்து அவர் வந்து அவர் அமைச்சர் ஆகணும்னு சொல்லி விருப்பப்படுறாருன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் கூட பத்திரிகை தகவல். அவருக்கு என்ன பிரச்சனைனா வித்தியாசமான பிரச்சனை. அங்கே 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அது ஒரு வன்னியரசு பிசிகாவை சேர்ந்தவர், இன்னொருவர் திடீரென்று லாட்ரி சீட்டு விழுவது போல் அவர் வந்து காங்கிரஸில் இருந்தவர் கூப்பிட்டு கொடுத்தாங்க. அவருக்கே என்னை எதுக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்கன்னு தெரியலன்னு அவர் வெள்ளந்தியாக சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அப்போ அவரை கம்பேர் பண்ணும்போது இவருக்கு தான் கொடுக்கணும். ஒரு 2 பேரில் யாருக்குன்னா இவர் ரொம்ப வருஷமாக இருக்காரு. வன்னியரசு திமுகவுடன் மிக நெருக்கமாக, திமுக தலைமையுடன் திருமாவளவனை விட அதிக நெருக்கத்துடன் இருந்ததாக பேசப்பட்டது. கண்டிப்பாக. ஆமாம். சரி, இப்போ அவர் கொடுத்துட்டார். இதில் என்ன பிரச்சனைனா அவருடனே திருமாவளவனுக்கு அடுத்து நம்பர் 2 அப்படின்னு யாரும் இல்லை அப்போது அந்த தேர்தலுக்கு முன்னால் வரைக்கும். இப்போவும் இல்லை, நான் அந்த தேர்தலை ஒரு மைல்கல்லாக வை. சிந்தனை செல்வன், ரவிக்குமார் இவங்கெல்லாம் எம்பி எம்எல்ஏவெல்லாம் இருந்தவங்க. ஆளூர் ஷானவாஸ், அப்புறம் இன்னொருத்தர் அந்த எஸ்எஸ் பாலாஜி வன்னியர் அவர் இவங்கெல்லாம் இருந்தாங்க. கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் வந்து 2ஆம் கட்ட தலைவர். இதில் இப்போது ஆளூர் ஷானவாஸ் வந்து ஒரு வருத்தத்தில் வந்து விசிகான்றதையே நான் சொன்னேன், அதை எடுத்துகிட்டு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் போட்டுக்கிட்டாங்க. என்ன இவர்களுக்குன்னா வன்னியரசு அவர்கள் அமைச்சராகிவிட்டால் அவர் வந்து ஏறத்தாழ நம்பர் 2 ஆகி விடுவார். சரி, அப்படி ஆனால் ஆகிட்டு போட்டோமே அப்படின்னா அவர் நம்பர் 2 ஆகிட்டா நம்மளாம் நம்பர் 3 ஆகிடுமே. இப்போ வேலுமணியை கொண்டு வந்து சிவி சண்முகம் வந்து தாவேகால வந்தால் எந்த இடத்தில் வந்தால் புஷியானந்த் எப்படி வந்து பாதிக்கப்படுவாரோ, ஆதவர்ஜுனோ எப்படி பாதிக்கப்படுவாரோ, இல்லை அந்த நிலையில் இருப்பவர்கள் அருண்ராஜோ மற்றவர்களோ இவரெல்லாம் எப்படி பாதிக்கப்படுவார்களோ அதே மாதிரி தான் தாங்கள் பாதிக்கப்படுவோமோ என்பதால் வன்னி அரசு அமைச்சராவதை மற்றவர்கள் விரும்பவில்லை. இந்த 2ஆம் கட்டத்தில் இருப்பவர்கள் கொடுக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் வந்துட்டா நாளைக்கு கட்சியே அவர் வந்து கைப்பற்றி விடுவார் வன்னியரசு. ஏற்கனவே அந்த பக்கம் திமுகவோட மிக நெருக்கமாக இருந்தவர் தலைமையுடன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் திருமாவளவனை வந்து நீங்கள் அமைச்சராடுங்கண்ணே, திருச்சி கிழக்கில் நின்று நீங்கள் வந்து ஜெயிச்சிடலாம், விஜய் உடைய உதவியுடன் அவருடைய முக ஈர்ப்புடன் நீங்கள் ஜெயிச்சிடலாம், ஈஸியாக ஜெயிச்சிடலாம் சொல்லும்போது அப்படி தானே அது வந்து சொல்லி அப்படின்னா அதில் பெரிய ஒரு அபாயம் என்ன இருக்குன்னா, சிதம்பரம் எம்பி தொகுதியை இன்றைக்கி வந்த பத்திரிகை செய்தி பிரகாரம், ஏன்னா பத்திரிகை செய்தியை வச்சு நம்ம சொல்கிறோம், சிதம்பரம் தொகுதியை வந்து தாவேகாவுக்கே விட்டு கொடுப்பதாக திருமாவளவன் தயாராக இருக்கிறார். ஏன்னா அவர் அதை ராஜினாமா பண்ணணும்ல, அது தயாராக இருக்கிறார். அது தாவேகா விரும்பும். முதலாக ஒரு எம்பி பதவியை பெறுகிறது இல்லையா, பாராளுமன்றத்தில் தாவேகாவின் குரல் ஒலிக்கும் என்பது விஜய்க்கு பெருமை. அப்புறம் யார் வேட்பாளர்ங்கிறது அடுத்த விஷயம். சரி, இவ்வளவு சாதகமாக திருமாவளவன் செய்தாருன்னா திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? இல்லைங்க, திமுக கூட்டணியிலிருந்து இப்போ வந்து அதாவது அவர் விசிகாவை இங்கே நிலைப்படுத்த விரும்புகிறார். எங்க தாவேகா. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் திமுகவில் திரும்பி கூப்பிட்டா போய் தான் ஆகணும்னு சொன்னால் அப்போ திமுகவிற்கு நாம் என்றுமே அடிமையாக இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. இவ்வளவு நாள் வரைக்கும் அப்படிதான் இருந்தது. நமக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுக்கும்போதே அதுதான் அதிகாரத்தில் பங்கு என்று சிம்ம கர்ஜனையோடு உள்ளே போனவர் வெளியே வரும்போது உரிய நேரத்தில் பேசுவோம்னாங்க. இன்னைக்கு அதிகாரத்தில் பங்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. அது வன்னி அரசுக்கா இல்லை திருமாவளவனேவா அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை. வன்னி அரசுக்கு கொடுத்தால் நாளை அவர் கட்சியை கைப்பற்றி விடுவாரோ, அவர் கைப்பற்றி விடுவாரோ என்ற கவலை திருமாவளவனுக்கு இருக்கிறதோ இல்லையோ, அடுத்த கட்டத்தில் இருப்பவர்கள் அந்த கவலையை தூண்டி விடுகிறார்கள் அவரவர்களுடைய அரசியல் காரணங்களுக்காக. சரி, அதை தாண்டி நம்ம வந்து
எம்பியை ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நிற்கிறாரு, என்னமோ ஒரு எதிரில் வந்து வெயிட்டான, அப்போது இவர் இந்த மாதிரி நிற்கிறாருன்னு தெரிஞ்சவொடனே திமுக என்ன பண்ணும்? ஸ்டாலின் நிற்கிறாருன்ற ஒரு தகவல்களும் பரவுகிறது. அது சொல்கிறாங்க, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, அவர் நிற்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. முன்னாள் அமைச்சர்கள்லாம் தங்களுடைய அந்த விஷயத்தை வெளிப்படையா பேசுறாங்க. சேகர் பாபு கூட தான் வந்து துறைமுகத்தில் நான் ரிசைன் பண்ணிடுறேன், நீங்கள் நில்லுங்கன்னு சொல்கிறாரு. திட்டு வாங்கி அவர் அதாவது சொம்படி எல்லாம் வாங்கினதுனால அவர் வந்து அந்த வருத்தத்தில் நான் வேணா விட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. திட்டி முட்டி போய் வந்து ஸ்டாலின் அவர்கள் சரின்னு சொன்னாதான் அப்போ தான் உண்மை வெளியில் வரும். அப்போ சேகர் பாபு என்ன பதில் சொல்லுவார் என்பதை பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். அது தாண்டி என்னை பொறுத்தவரை ஸ்டாலின் அவர்கள் அந்த முடிவு எடுக்க மாட்டார் என்பது என்னுடைய கணிப்பு. மீண்டும் தோற்றால் இன்னும் கொஞ்சம், ஏன்னா மீண்டும் தோற்றால் அது மிகப்பெரிய அவமானமாக மாறிவிடும் என்பது ஒரு காரணமாக இருக்கும். இப்போ நான் ஒரு கண்ணியமாக நான் கட்சி தலைவராக இருக்கிறேன், என்னுடைய மகன் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார், எனக்கு உடல்நலம் மூப்பு, வயது மூப்பு, இதெல்லாம் பல உடல்நலத்தோடு இணைந்த வயது மூப்பு, இதை வைத்துக்கொண்டு நான் கட்சி தலைவராக ஒரு ஆலோசனை கூறிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்வது கண்ணியமாக இருக்கும். கண்டிப்பாக மறுபடியும் 2வது தடவை தோத்தா கிட்டத்தட்ட அரசியல் வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் முடிவடையும். எல்லாருக்குமே ஒரு வயது மூப்பு, கலைஞர் அவர்கள் 94 வயது வரைக்கும் இருந்தார், கடைசி 2 வருடங்கள் வரைக்கும் முன்னால் வரைக்கும் ஆக்டிவாக இருந்தார். ஆனாலும் தோல்வியோடு அந்த வாழ்க்கை முடிவடைவதை யாருமே விரும்ப மாட்டார். அந்த வகையில் அவர் வந்து திருச்சி கிழக்கில் நிற்க மாட்டார் என்பது என்னுடைய கணிப்பு. இப்போ திருமாவளவனே குழப்பத்திற்கு காரணம், இதெல்லாம் தாண்டி தோத்துட்டா எம்பி பதவியும் போச்சு, இங்கே எம்எல்ஏவும் அதாவது வர முடியல, அப்புறம் கட்சியில் வந்து உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும்? அப்போவும் வந்து திருமாவளவன் வந்து சரியாக கட்சியை வழிநடத்தவில்லை என்று வன்னியரசோ இல்லை வேறு யாராவது ஒருவரோ, வன்னியரசுன்னு நம்ம அவர் பேருந்து நமக்கு வன்மம் எதுவும் இல்லை, நமக்கு அவர் தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம சொல்கிறது வந்து யாரோ ஒருவர் 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், திருமாவளவன் வந்து தொடர் தோல்வி. இப்போ எடப்பாடிக்கு என்ன பிரச்சனை? அவர் தொடர் தோல்வி அடைகிறார், 10 தோல்வி எடப்பாடி அப்படின்னு சொல்லி தான் பழனிசாமின்னு தான் சொல்கிறேன். 11 ஆயிடுச்சு இப்போ. அது வந்து என்ன எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை திருமாவளவனுக்கும் வந்து விடக்கூடாது என்பதில் திருமாவளவன் கொஞ்சம் கவனம் செலுத்துவார். அதனால் திருச்சி கிழக்கில் அவர் நிற்கலாம், அவருடைய விருப்பம். நின்றால் ஜெயிப்பது ஜெயிக்காதது மக்களுடைய தீர்ப்பு. தாவேக்காவுடைய விஜயுடைய முக ஈர்ப்பு அவரை ஜெயிக்க வைக்கலாம். ஆனால் திமுக நிச்சயமாக அவர் அவ்வளவு சுலபமாக ஜெயிக்க விடாமல் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும் என்று எதிர்பார்க்கலாம். நான் வந்து குறை சொல்லலை, அதுதான் அரசியல். கண்டிப்பாக அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து திருமாவளவன் வந்து நிற்பாரா என்பது எனக்கு அது சந்தேகமாக இருக்கிறது. அதுக்கு திருச்சி கிழக்கில் அவங்க யாரையும் நிற்க வச்சுக்கலாம், 2029 வரைக்கும் நிம்மதியாக எம்பியாக இருக்கலாம், கட்சி தலைவராக இருக்கலாம். வன்னியரசு ஒரு கால் அமைச்சர் இல்லை வந்து எங்களுக்கு அமைச்சரே தேவையில்லைன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, எங்களுக்கு அமைச்சர்லாம் வேணாம். இல்லை சார், 2 துறை வெயிட் பண்ணிட்டு இருக்குல்ல சார். சிறுபான்மை துறை வந்து IUMLக்கும் ஆதி திராவிட இவங்களுக்கும் வெயிட் பண்ணி, அதுக்காக தான் வந்து அதை வச்சுருக்காங்க. அதை கொடுக்கலாம். அதான் நான் வந்து வன்னியரசு அமைச்சராக வருவதை நான் வந்து ஏதோ விரும்பவில்லைங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. அவங்க அவரை யாருன்னே தெரியாது, அதாவது கேள்விப்பட்டதோடு சரி. நம்ம வந்து அப்போது பரவாயில்லை, அமைச்சராகிட்டா ஒரு பெரிய சௌகரியம் என்னென்னா இவருடைய கட்சி அங்கு நிலையான ஆதரவை கொடுக்கும். கண்டிப்பாக இது யாருக்கு? திருமாவளவனுக்கு லாபமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவனை விட வன்னியரசுக்கு லாபம். ஒரு அமைச்சர் பதவி கண்ணியமாக யாருக்காக இருந்தாலும் அமைச்சர் பதவி என்பது ஒரு கௌரவம். தாவேக்காவுக்கும் ஒரு வகையில் லாபம். தாவேக்காவுக்கு தான் அதிகமான லாபம். அதை தான் சொல்ல வந்தேன். விஜய் அவர்களுக்கு, முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஏன்னு கேட்டால் திருமாவளவனுடைய வீசிக்க திமுக கூப்பிட்டால் கூட போகாது. ஆமாம், IUMLோ அதே நிலைக்கு வந்துடும். CPI CPM இது மட்டும்தான் அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கேற்க அவர்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களையும் மேலே வந்து ஒரு அமைச்சராகிவிட்டால் அவர்களுடைய ஆட்சி நிலைப்படுவதற்கு அதுவே ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இந்த பக்கம்
இந்த அதிமுக 25 பேரை நம்பி பிரயோஜனம் இல்லை, அவங்கள உள்ள அமைச்சராகனா இவங்க வெளியில் போயிடுவேன்றாங்க. இதை தவிர அங்கே உள்ள சட்ட சிக்கல்கள், இதை மீறி இவர்களை நான் சொன்ன மாதிரி தாவேகாவில் இணைத்து இவர்களை இடைத்தேர்தலில் நிற்க வைத்து இவர்களை ஜெயித்து வந்தால் இப்போ இருப்பதை விட விஜய்க்கு அவர்களுக்கு இன்னும் அதிகமான பிரச்சனைகள் வரும். இதில் நிறைய சீனியர் இருக்காங்க. கண்டிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா வேலுமணி, சிவி சண்முகம்லாம் ரொம்ப சீனியரு. அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர், சி வீரமணி எல்லாருமே முன்னாள் பலமுறை எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள், பலமுறை அமைச்சர்களாக இருந்தவர்கள். இல்லை இப்போ செங்கோட்டையனே இருக்கார். செங்கோட்டையனுக்கு மேலே வைக்கிறதா கீழே வைக்கிறதா? அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி, அவருக்கு அப்புறம் வேலுமணி, அப்படி ஒரு வரிசை இருந்தது. செங்கோட்டையன் அந்த வரிசையில் கொஞ்சம் கீழே இருந்தார். இப்போ செங்கோட்டையன் மேலே இருக்கார். இப்போ இந்த மாதிரி தாவேக்காவில் வந்து நின்று ஜெயிச்சு உங்களுக்கு அமைச்சர் எதாவது கொடுக்கணுன்னா முதல்ல யாரை வீட்டுக்கு அனுப்புறது? கொஞ்சம் பேர் தாவேக்காவிலிருந்து வந்த இளைஞர்கள் எல்லாருமே அநேகமாக முக்கால்வாசி பேர் இளைஞர்களாக இருக்கிறார்கள். இல்லை ஒரு 50-52 வயசாக இருக்காங்க. அதாவது திமுக அதிமுக இருந்த மாதிரி 70-80 அப்படி உள்ளவர்கள் யாரும் பெருசாக இருப்பதாக தெரியவில்லை. 1-2 பேர் யாராவது இருக்கலாம். எங்கே கொண்டு வந்து இவர்களை செருகுவது என்பது ஒரு சிக்கலான விஷயமா இருக்கும். செங்கோட்டையனுக்கே வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமையாக இருக்கும். அவரே பாவம், அவர் வந்து 8வது தான் படித்தாருன்றது காரணத்துக்காகவோ இல்லை வின்சென்ட் சிவகுமாரை கூப்பிட்டு வந்தாருங்கிறதுக்காக நிதித்துறையை பிடுங்கி வருவாய்த்துறைன்னு கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, வருவாய்த்துறைன்னா பேரே நல்லா தான் இருக்குது, வருவாய் தானே. அரசுக்கு நிறைய வருவாய் கிடைக்குது. அதுதாங்க சொல்கிறேங்க, அரசுடைய வருவாயை அவர் பெருக்குவார் என்று எதிர்பார்க்கிறேன். நான் வருவாயை பெருக்குவார் அவர்னு சொன்னால் அவருடைய வருவாயை நான் சொன்னதா சொல்ல, அப்படி அர்த்தம் எடுத்துக்காதீங்க. அரசுடைய வருவாயை பெருக்குவதற்கு அவருடைய அனுபவம் பயன்படும் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த அர்த்தத்தில் எடுத்துங்க. 2வது நிதித்துறைங்கிறது வெறும் கணக்கு தாங்க, வெறும் கோப்புகளுக்கு அனுமதி. யாருக்கு எவ்வளவு, எந்த துறைக்கு எது இருக்கிற காசு எவ்வளவு கஜானால அதை எண்ணி பார்த்து அதை வகுத்து கொடுக்கணும். 100 ரூபா கேட்குறாங்க, ஐயா 100 ரூபா கொடுக்க முடியாது, 50 ரூபா தான் கொடுக்க முடியும், அப்புறம் பின்னால் பார்க்கலாம். இதுதான் நிதித்துறை. இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய செல்வாக்கோ அதிகாரமோ, அதிகாரம் என்பது பணத்துக்கும் அதிகாரத்துக்கும், காந்தி சிரிச்சாதான் அதிகாரம். காந்தி தாத்தா ரூபா நோட்டில் சிரிச்சாதான், அதாவது அதுதான் உண்மையான அதிகாரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொதுவான அரசியல் சூழ்நிலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவருக்கு நிதிக்கு பதிலாக வருவாய் கொடுத்தது அவரே ஒரு கால் கேட்டுக்கொண்டு கூட இருக்கலாம். நம்ம என்னமோ பென்ஷன்னால தான் இருக்கும், இல்லை 8வது படித்தாருன்றதுனால தான் இருக்கும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. முதல்வர் விஜய் கூட வந்து கல்லூரி நம்ம வந்து குறைவாக பேசலை. லைலா கல்லூரின்னு சொல்லி அவர் உதயநிதி அவர்களே நாங்கள் எல்லாருமே லைலா காலேஜ், அவர் சபாநாயகரும் லைலா காலேஜ், அதெல்லாம் ஒரே கல்லூரியில் படித்த ஒரு லேசான ஒரு நட்பு அப்படின்னு வச்சுக்கலாம். நட்புன்னு விஜய் அவர்கள் பாதியில் நிறுத்திவிட்டவர். என்ன காரணத்தினால நிறுத்தினாரோ, ஒரு கால் நமக்கு வந்து பரீட்சை பாஸ் பண்ணாமே நமக்கு தேவையான நமக்கு அந்த கல்வியினால் நமக்கு விருத்தியாகக்கூடிய அந்த அறிவு வந்து ஆல்ரெடி நமக்கு அறிவு விருத்தி ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் பரீட்சைக்கு போய் தான் பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிருக்கலாம். நமக்கு தெரியாது எந்த சூழ்நிலையில் வந்து, இல்லை சினிமா அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தின் காரணமாக கூட விட்டுருக்கலாம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு காரணம் இருக்கும், அது நமக்கு தெரியாது. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் அவர் அதை முழுதாக முடிக்கவில்லை அப்படின்னு பத்திரிகையில் தகவல் வருது. ஆனாலும் வந்து நம்ம வந்து 8வதுங்கிறத வந்து காமராஜர் அவர்கள் 5வது 6ஆம் கிளாஸ் ஏதோ பள்ளிக்கூடம் தான் படித்தார். அதுக்கும் நிர்வாகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருந்து கல்விக்கு யாராவது மிகப்பெரிய அளவில் முதல்வர்கள், தமிழ்நாட்டு முதல்வர்கள் செய்திருக்கிறார்கள், பணி செய்திருக்கிறார்கள் என்றால் அதில் முதன்மையாக நிற்பவர் காமராஜர் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர். அவர் என்ன படித்தாருங்கிறது அங்கே முக்கியம் இல்லை, அவர் என்ன செய்தார் என்பது தான் முக்கியம். ஆனால் நம்ம வந்து கல்வி தகுதிக்கு ஒரு பெரிய நம்ம வந்து அது கல்வி தகுதி, இப்போ பிஹெச்டின்னு சொல்லிட்டு பிரயோஜனமே இல்லாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க. நான் பொதுவாக பிஹெச்டி படித்தவங்களெல்லாம் குறை சொல்ல, கல்வி தகுதிக்கும் திறமைக்கும் வந்து அந்த நிர்வாக திறமைக்கும் தொடர்பு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த வகையில் செங்கோட்டையன் அவர்களே கூட எனக்கு நிதித்துறை வேண்டாம் என்று வருவாய்த்துறையை கேட்டிருக்கலாம். பொதுப்பணித்துறை வந்து உங்களுக்கு முக்கியமான துறை வந்து அந்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டி வந்து விட்டது. அதாவது வருவாய்த்துறை குடும்பத்துக்கு, அதாவது தேர்தலுக்கான வருவாய்க்கு காரணமான ஒரு குடும்பத்திற்கு பொதுப்பணித்துறை,
மிக அதிக வருவாய் வந்து பொதுவாக வந்து எந்த ஒரு ஆட்சியிலுமே பிடபிள்யூடின்னு சொல்லக்கூடிய பொதுப்பணித்துறையில் தான் காமதேனு என்று சொல்வார். ஸோ காமதேனு அங்கே கொடுக்க வேண்டியதாக போச்சு. அப்போது இருக்கிறதுல மற்றதை பார்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இந்த டிராஃபிக்லலாம் போகும்போது போக்குவரத்தில் வந்து மக்களை நிறுத்தக்கூடாது, அப்புறம் பதிவுத்துறையில் வந்து பயனாளர்கள் அந்த இவங்க வரும்போது அவர்களை நிற்க வைத்து பேசக்கூடாது, இதெல்லாம் வந்து நல்ல விஷயம். அதே மாதிரி அது என்னமோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. நமக்கு அவ்வளோ தூரம் நமக்கு அந்த அளவுக்கு அந்த நுண்ணறிவு இல்லை அந்த விஷயத்தில். அவர் டிஃபன் பாக்ஸை அவரே எடுத்துகிட்டு வந்து அவர் டிஃபன் பாக்ஸை திறக்கிறாரு, அவரே அவருடைய அந்த குழம்பு சாதம் ரச சாதம்லாம் சாப்பிட்றாரு, அதுக்கப்புறம் அவர் கையை அவரே கழுவிக்கிறாரு, அதுக்கப்புறம் அவரே அந்த டிஃபன் பாக்ஸை மூடி வைக்கிறாரு. என்ன ஒரு தேசப்பணியில் ஈடுபட்டு இருக்கிறார். மக்கள் பணி. அந்த வீடியோ பூரா ஃபுல்லாக டிவி எல்லா சேனல்லையும் காமிக்கிறாங்க. சார் 10 மணிக்கு எல்லாம் ஆஃபீஸ் போயிடுறாங்க சார். ஆமாம், 10 மணிக்கு வரட்டும். வேலை செய்கிறாங்களான்னு தெரியல சார். இல்லை, அது வேற. உங்களை சிபிஐ ஆஃபீஸில் கரூர் என்கொயரி கூப்பிடும்போது மட்டும் 10:10 வந்து கேட்டால் ஜோசியர் தான் 10:10 வர சொல்கிறாருன்னு சொல்லி அவரையும் உள்ளே கூப்பிட்டு போனோம்னு சொன்னீங்க. அது ஜோசியர்லாம் உள்ளே விட முடியாதுங்க. சிபிஐ ஆஃபீஸில் ஒன்று குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்க வேண்டும், இல்லை என்றால் சாட்சியாக இருக்க வேண்டும். ஆதவ அர்ஜுனா குற்றம் சாட்டப்பட்டவர், நீங்கள் சாட்சி. இந்த ஜோசியர் அவரை வந்து அது என்னமோ ஒரு பண்ணிட்டு அவர் வராருன்னா இவர் இப்போ குற்றம் சாட்டப்பட்டவரில் சேர்க்கணுமா இல்லை வந்து சாட்சியில் சேர்க்கணுமா, உள்ளே வரணுன்னா இதான் தகுதி அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா வெளியில் போய் உட்கார சொல்லுங்கன்னு சொன்னாது. அது அப்போ 10 மணிக்கு வரணுன்னா அதனால தானே அவருக்கு வந்து நம்ம வந்து அரசு துறையில் இப்போது விஜய்க்கு ஒரு அந்த ரகசியத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஏன் வந்து அந்த ஜோசியரை வந்து அவர் வந்து பதவி கொடுத்தாரு? ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இப்போ எனக்கோ உங்களுக்கோ வரும். அவர் ஓஎஸ்டி ஆஃபீஸர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டி சிறப்பு அதிகாரின்னு சொல்லி அவருக்கு ஒரு பதவி கொடுத்தாரு. ஜோதிடர் என்றால் அவருக்கு வேறு நிர்வாக திறமை இல்லை என்பது நமது வாதம் அல்ல. பட் ஜோதிடர் என்பதற்காகவே ஒருவருக்கு பதவி கொடுப்பது என்பது தவறு என்பது தான் சொல்லுவோம். ஜோதிடரை ஜோதிடராக நீங்கள் வைத்துக் கொள்வதில் நமக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. எல்லாரும் தான் ஜோசியம் பார்த்தாங்க. ஜெயலலிதா ஜோசியம் பார்த்தாங்க, துர்கா அம்மையார் ஜோசியம் பார்த்தாங்க, சபரீசன் யாகமெல்லாம் பண்ணார், ஜோசியெல்லாம் பண்ணிட்டு. எத்தனையோ பேர் எம்ஜிஆர் அவர்கள் கூட மூகாம்பிகை கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். ஒவ்வொருத்தருடைய சில பேர் ரகசியமாக வீட்டில் வந்து வைணவதியர்களை அழைத்து வந்து வெளியில் நாத்திகம் பேசுவாங்க, உள்ளுக்குள்ளே வந்து வைணவதியர்கள் உட்காந்து அவங்க காலெல்லாம் கழுவி அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வெளியில் வந்து சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு பேசுகிறவங்களும் இருப்பாங்க. நாடக அரசியல் செய்பவர்கள் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அதனால் நமக்கு வந்து அதில் வந்து இவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அந்த ஜோதிடரை நீங்கள் வந்து ஏன் வந்து அவருன்னா அப்பப்போ அவர்கிட்ட வந்து கேட்குறாராம். அவர் என்னமோ அந்த அரகஜான் ஒரு கருப்பு கலர் மயில் அது வந்து இந்த ஜவ்வாது, இந்த பன்னீர், இதெல்லாம் அந்த வெட்டி வேறு இதெல்லாம் கலந்த ஏதோ ஒரு மூலிகை மாதிரி கையில் ஒரு சேப்பு கயிறு கட்டு. அதான் அவருடைய சொந்த விருப்பம், நம்பிக்கை. அதில் நம்ம ஒன்றும் தவறு சொல்லலை. அப்படி அடிக்கடி ஜோசியம் கேட்கணும் அவர்கிட்ட. இப்போது காலையில் சிபிஐ அலுவலகத்துக்கு 10 மணிக்கு போகலாமா, இல்லை 10 நிமிஷம் தள்ளி போனால் அவங்களுக்கு வாழ்க்கையே மாறிடும். இந்த 10 நிமிஷம் தள்ளி போகிறதுனால அந்த சிபிஐ ஆஃபீஸர் மனசுக்குள்ளே பூந்து ஏதோ ஒன்று வந்து மாற்றிடும் அப்படின்னு ஒரு ஜோதிடர் இவ்வளவு நுண்ணறிவோடு மிக துல்லியமாக சொல்லுகிறார் என்றால் அவரை அருகிலேயே வைத்து கொள்ள வேண்டும். ஏன் அந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரை நீங்கள் வேறு யாரும் யூடியூப்பில் பேசிக்க மாட்டாங்க. அந்த ரகசியத்தை நான் சொல்கிறேன். இவருக்கு Z+ பாதுகாப்பு மத்திய அரசு கொடுத்து விட்டது. முதல்வர், மாண்புமிகு முதல்வர். இந்த Z+ல ஒரு பெரிய அது ஒரு பெருமை, கௌரவம். Z+ என்பது பிரதமர் அந்த மாதிரி ஒரு பதவியில் உள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. முதல்வர்களுக்கு எல்லாருக்குமே Z+ கொடுப்பது இல்லை, இவருக்கு கொடுத்துருக்காங்க. Z+ல என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாத்ரூம் போனால் கூட வாசலில் பக்கத்துலேயே ஒருத்தன் பார்த்துக்கிட்டே நிற்பான்னா வெளியில் பாதுகாப்புக்கு. நீங்கள் ஃபோன் பேசுனா கூட அந்த Z+ பாதுகாப்பாளருக்கு தெரியாமல் எதையுமே பேச முடியாது. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். இந்த பாதுகாப்பு பல சமயங்களில் கௌரவமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். பல சமயங்களில் நீங்கள் ரகசியமாக எதையுமே செய்ய முடியாத ஒரு ஒரு சூழ்நிலை வரும். இந்த பாதுகாப்பாளர் மூலமாக செய்தி எங்கெங்கோ போகும்.
அப்படி ஒரு சூழ்நிலை வந்தபோது அடிக்கடி அவரிடம் நம்ம வந்து ஆலோசனை பெறணும், அவரை பார்க்கணும், சந்திக்கணும்னா என்ன பண்ணுறது? Z+ஐ தாண்டி முதல்வரிடம் அவர் செல்ல முடியாதே ஜோதிடர். அப்பொழுது ஜோதிடருக்கு ஒரு பதவியை கொடுத்து முதல்வருடைய அறையிலேருந்து 3வது அறையில் அவரை வந்து அதே தளத்தில் அறையில் வந்து கொடுத்துட்டார் அவருக்கு. அப்போ எப்போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த Z+ பிரச்சனைலாம் இல்லை. ஆனால் இந்த எதிர்கட்சிகள் இல்லை கூட்டணி கட்சிகளே வந்து விமர்சனம் பண்ணோன்னே வேறு வழி இல்லாமல் அதை வாபஸ் வாங்கிட்டாரு. இப்போ அநேகமாக அவரை வந்து ராஜ்யசபா MP ஆக போகிறதா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் டெல்லி போயிட்டாருன்னா அங்கேருந்து எப்படி ஜோசியம் சொல்லுவார், அடிக்கடி பார்ப்பாருன்னு தெரியல. இதனால அது நடக்கட்டும். அதாவது பகுத்தறிவு ஆட்சி நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏற்கனவே இருந்தது வந்து மிகப்பெரிய பகுத்தறிவு ஆட்சி நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்து வெளியில் பகுத்தறிவு, உள்ளே வந்து ஒரு போர்வையை போர்த்து கொண்டு அது அவர்கள் வந்து கடவுளை நம்புவன் காட்டுமிராண்டின்னு சொல்லி ஒரு சிலையை வச்சுட்டு அது ஒரு யாரையோ வந்து காமிச்சிட்டு இவங்க தான் வந்து இருக்கிறதுலையே மிகவும் வந்து ஆன்மீகமாக செயல்பட்டவர்கள். அது ஒரு விதமான நாடகம். இவர் இந்த வரை நம்ம வந்து பாராட்ட வேண்டியது வந்து என்னென்னா, வெளிப்படையாகவாவது ஏதோ ஒரு அரகஜான்னு என்னமோ சொல்கிறாங்க, அது இட்டுருக்கிறாரு, கையில் ஒரு தாயத்து மாதிரி ஏதோ ஒன்று, அந்த மாதிரி ஏதோ ஒரு இந்த சிகப்பு கயிறு கட்டியிருக்காரு. அவருடைய நம்பிக்கை இந்த அளவுக்கு அவருக்கு வந்து தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படையாக காண்பித்து கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதே என்று நம்ம வந்து மாண்புமிகு முதல்வர் விஜயை பாராட்டுகிறோம். நம்ம ஒன்றும் குறைபாடாக சொல்லலை. ஆனால் இந்த ஜோசியர் அப்பாயின்மெண்ட்டு கேன்சலேஷன் எல்லாருக்கும் தெரியும், வாபஸ் வாங்கினது. எப்படி அப்பாயின்மெண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த பெருமைக்கு காரணம் ஜோதிடருடைய பெருமை மட்டும் இல்லாமல் விஜயுடைய பெருமை மட்டும் இல்லாமல் Z+ உடைய பெருமை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா சார். அரசியல் சார்ந்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.